மகளிருக்கு மாதம் 1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற பெயர்ல இதுவரைக்கும் தமிழக அரசு வழங்கிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் சம்பந்தமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இல்ல எலெக்ஷன் விரைவில் நடைபெற இருக்கிறதுனால இந்த மாதம் பணம் வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. அது சம்பந்தமா பணம் எப்ப வரும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறதையும், ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேருக்கு பணம் வராம இருந்திருக்கு, நிறைய பேர்த்தோடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க திரும்பவும் விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான விண்ணப்ப படிவத்தை பத்தின தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கோடி பேத்துக்கு மேல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம்ல 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. பல பேர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு பிறகு விண்ணப்பிச்சிருந்து இந்த விண்ணப்பமும் ஏற்கப்பட்டு அவங்களும் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் ரிஜெக்ட் ஆன ப்ராசஸ்ல இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் விண்ணப்பிக்க இருக்க அனைவருக்கும் பணம் வழங்கப்படும், அதாவது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. எப்போ விண்ணப்பம் திரும்பவும் விடப்படும் அப்படிங்கிறதையும் அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் இதுவரைக்கும் சொல்லல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பா அது சம்பந்தமான தகவல் வெளியிடப்படும்ங்கிறத உறுதியளிச்சிருக்காங்க. 8வது தவணை 1000 ரூபாய் பணம் இதுவரைக்கும் வரல. சோ அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 வழங்குவதற்கு தடையில்லை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்காங்க. அதனால 15/4/2024 திங்கட்கிழமையில கண்டிப்பா அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் வந்துவிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 நாள் கழிச்சு கூட உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். பட் கண்டிப்பா 1000 ரூபாய் பணம் அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் புதிதாக விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும், அதுக்கான தேதி சீக்கிரமாவே சொல்லப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிதாக விண்ணப்பம் செய்வதற்கு தேதி வெளியிடும் பட்சத்தில் அது சம்பந்தமான வீடியோவும் நம்ம சேனல்ல வெளியிடப்படும். நன்றி.